கரூர்ல வந்து விஜய பார்க்க போயிட்டு 41 பேர் இறந்தாங்கல்ல. அங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் குடுத்துருந்தாரு விஜய். அதுவுமே சில பேர் வந்து வரவேற்த்தாங்க. சில பேர் வந்து வரவேற்கல. ஜாப் என்ன உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா? ஒரு நடிகன பார்க்க போனவங்களுக்கு எதுக்கு கவர்மெண்ட் ஜாப்? அப்படின்ற மாரி நெறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. அத வச்சு தான் நம்ம நாம் தமிழர் கட்சியுமே அதாவது கோர்ட்ல வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி இந்த ஜாப் கவர்மெண்ட் ஜாப்லாம் இவங்களுக்குலாம் தரக்கூடாது அப்படின்ற மாரி ரத்து செய்ய சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதேமாரி இப்ப வந்து நம்ம மதுரை கிளை உயர்நீதிமன்றம் வந்து அத ரத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து சரியா? தப்பா? அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த விஷயத்துல கோர்ட் என்ன சொல்றாங்கன்னாக்கா, கோர்ட் வந்து இது வந்து அரசியலமைப்பு சட்டப்படி தப்பு. ஏன்னா, இப்போ அரசாணை வெளியிடுறீங்கன்னா, அது வந்து ஏதாவது ஒரு இந்த ராணுவத்துல போய் சேர்ந்து உயிர் விடுறாங்கன்னா, அதுக்கு கருணையின் பேர்ல ஜாப் குடுக்கலாம். கவர்மெண்ட் ஜாப். ஆனா, நீங்க இந்த மாரி ஒரு கூட்ட நெரிசல்ல இறந்ததுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் குடுத்தீங்கன்னா, அப்ப நாளைக்கு பேருந்து ஆக்சிடென்ட் கவர்மெண்ட் பேருந்துல வந்து யாருனா வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்தா கூட அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் குடுப்பீங்களா? அப்படின்ற மாரி கேள்விலாம் கேட்கறாங்க கோர்ட். அவங்களுக்கு எதனா வேற எதனா சலுகைகள் பண்ணலாம். இல்ல இழப்பீடு மாரி எதனா குடுக்கலாம். அத விட்டு இந்த மாரி கவர்மெண்ட் ஜாப்லாம் குடுக்கக்கூடாது. இது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுக்காக லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து அதாவது படிச்சுட்டு இந்த மாரி ஜாபுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாரியும் ஒரு கருத்த வைக்கிறாங்க. இது கரெக்ட்டான்னு கேட்டீங்கன்னா, கோர்ட் சொல்றதையும் நம்ம அவமதிக்க முடியாது, எதிர்க்கவும் முடியாது. அதுவும் ஒரு விதத்தில பார்க்க போனா கரெக்ட்டா தான் தோணும். ஆனா, இங்க மனித நேயம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டமா, மனித நேயமான்னு பார்த்தா, அது சட்டம் தான் செல்லும். இருந்தாலும் இப்ப நம்ம கவர்மெண்ட் எதிர்த்து இந்த மாரி இது பண்ணக்கூடாது. நீங்க வெளியிட்ட அரசாணை வந்து ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா மதுரை கோர்ட்டு. இப்ப இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, உச்சநீதிமன்றம்ல போய் முறையீடு பண்ண போறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பண்ண போறாங்களாம். கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து அதான் பண்ணுவாங்க. வேற வழி இல்ல அவங்களுக்கு. ஏன்னா, அவங்க வந்து உத்தரவு குடுத்துட்டாங்க. அரசாணையும் பண்ணிட்டாங்க. இந்த மாரி அந்த இறந்து போன குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பா நாங்க ஜாப் தரோம் அப்படின்னு ஜாபுமே குடுத்துட்டாங்க. இப்ப வந்து இவங்க பின்வாங்கவும் முடியாது. ஏன்னா, வேற வழி இல்லல்ல. கண்டிப்பா அவங்களுக்கு குடுத்த உத்தரவ வந்து நம்ம நிறைவேத்தி ஆகணும். அதுதான் நம்ம கவர்மெண்ட்டுடைய வேலை. அதனால உச்சநீதிமன்றம் கிட்ட போய் தான் ஆகணும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த விஷயத்துல வந்து இந்த மாரி நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கல்ல, நம்ம தொடுத்த வழக்கு வந்து ஜெயிச்சிடுச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோமாடா அப்படின்ற மாரியெல்லாம் இதெல்லாம் நல்லதான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் அது அவ்வளவா நல்லதா படலங்க. இப்ப நம்ம நம்ம நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்கா இருப்போமே! இப்ப நமக்கு வந்து இப்ப எனக்குமே கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும். நானுமே அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இப்ப இது வந்து கோர்ட் சொன்னாங்கல்ல கவர்மெண்ட்ட, நீங்க வந்து இந்த மாரி கவர்மெண்ட் பஸ்ல போயிட்டு இறந்தாக்கா, நீங்க கவர்மெண்ட் ஜாப் தருவீங்களா அவங்களுக்கு? அப்படின்ற மாரி. இது அப்படி கிடையாதுங்க. அந்த நீதிபதிக்கு அது தெரியுமா என்ன தெரியல. ஏன்னா, இப்ப இப்ப நார்மலா ஒரு கவர்மெண்ட் பஸ் ஆக்சிடென்ட்டும், இந்த மாரி அந்த கரூர்ல நடந்த இஷ்யூவுமே கம்பேர் பண்ண முடியாது. இது வேற, அது வேற. அது வந்து வரலாற்றிலேயே அதாவது நீங்களே ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாரி எப்பயாவது தான் நடக்கும். கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு முன்னுரிமை குடுத்து தான் ஆகணும். நம்ம ஜாபுக்காக போராடுறோம். அவனுக்கு உயிரே போயிடுச்சு. ஸோ, அதுக்காக அவங்க ஜாப் வந்து முக்கியம் கிடையாது. உயிர் தான் முக்கியம். இப்ப நம்ம ஜாபா, உயிரான்னு பார்த்தோம்னா, உயிர் தான் வந்துரும்ல. ஸோ, அந்த மாரி தாங்க. இப்போ இது இத சொன்னாக்கா இந்த பஸ் கம்பேருக்கு வந்துருவீங்க. பஸ் ஆக்சிடென்ட் வேற அது. நார்மலா ரெகுலரா நடக்கிறது தான். அப்படியே பண்ணாலுமே, அந்த ஆக்ஷன் வந்து அந்த பஸ்ஸுடைய டிரைவர் மேலயோ, இல்ல எதிர்ல வந்தவன் தப்பா வந்திருப்பான். அவங்க 2 பேர் மேல தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுதான் வேற. அத தாண்டி எங்கேயும் போக முடியாது. ஆனா, இங்க அப்படி கிடையாது. இது வந்து ஒரு சிபிஐ விசாரணையில இருக்கிற கேஸு. இது வந்து அதாவது அதாவது எதிர்க்கட்சிங்கலாம் செய்த சதின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஸோ, கண்டிப்பா இது வந்து ஒரு வரலாற்றுல இடம்பெற வேண்டிய ஒரு நிகழ்வா தான் அது கருதுறாங்க மக்களுமே. ஸோ, அந்த மாரி ஒரு இஷ்யூவுக்கு இந்த மாரி மனித நேயம் இருக்கிறவங்க எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. ஸ்டார்ட்டிங்லலாம் என்ன சொன்னாங்க, விஜய் வந்து இந்த மாரி அங்க பாரு விஜய பார்க்க போய் 40 பேர் இறந்துட்டாங்க. ஆனா, அவங்கள பத்தி விஜய் வாயே திறக்கல. கம்முனு உட்கார்ந்துருக்காரு. அப்படின்ற மாரி சொல்லின்னு இருந்தாங்கல்ல. விஜய் வந்து அங்க போய் பார்க்கல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லல, அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அவங்களுக்கு நிவாரணம் எதுவும் தரணும் அப்படின்ற மாரி. அவரு அப்பவே நிவாரணம் மாரி ஏதோ குடுத்துட்டாரு. சும்மா ஒரு சின்ன தொகைய. ஆனா, இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட்ட வந்து இந்த மாரி நீங்க வந்து இந்த மாரி இறந்துட்டாங்கன்னா, இந்த மாரி இழப்பீடு தான் தரணும். அவங்க வாழ்வாதாரத்த கொஞ்சம் மேம்படுத்த கொஞ்சமா உதவலாம். அவ்வளோதான். மத்தபடி அவங்களுக்கு ஜாப்லாம் குடுக்குறது சாதாரண ஜாப்பா அது? என்னங்க அங்கங்க எவ்வளோ லட்சக்கணக்கான மாணவர்கள் போராடுறாங்கன்னா, அந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் உயிர் முக்கியமா, ஜாப் முக்கியமான்னு கேட்டீங்கன்னா, உயிர் தான் முக்கியம்னு போவாங்க. ஆனா இங்க உயிரே போயிடுச்சுல்ல. இப்போ ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு, ஒரு ரசிகன பார்க்க போனவனுக்கு எதுக்குடா இவ்வளோ வக்காலத்து வாங்குற? அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு வீடியோல. இல்ல அவங்க வந்து ஒரு ரசிகர பார்க்க போல. அவங்க வந்து ஒரு தலைவன் புதுசா ஒருத்தன் தோன்றான். அதாவது ஒரு ஒரு நாயகன் உதயமாகிறான் சாங் மாரி, ஒருத்தன் வந்து நாட்டுக்காக, மக்களுக்காக வரான் புதுசா அப்டின்னாக்கா, அரசியலுக்கு வரான்னாக்கா, அவன தேடி தொண்டர்கள் போக தான் செய்வாங்க. ரசிகர்களா இருந்தவங்கலாம் தொண்டர்களா மாறுறாங்க. அது வந்து ஒரு ஆர்வத்துல, ஒரு ஆர்வக்கோளாறுல இந்த மாரி கூட்டம் கூட தான் செய்வாங்க.
ஆனா இருந்தாலுமே அத வந்து நம்ம போலீஸ் கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுன்னு இருக்கணும். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வேணும்னே அந்த சதி செய்து அங்க கொன்னாங்க அப்படின்ற மாரி ஒரு தாட்டுமே வைக்கிறாங்க. அதனால இது வந்து இப்போ கூட சிபிஐல தானே இருக்கு. அதனால இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வா தான் பார்க்கணும். அதனால அங்க இறந்தவங்களுக்குலாம் எதனா ஒரு இப்போ ஒரு ஃபேமிலில இருக்கிற ஒரு ஆள் இறந்துட்டான். ஒரு சின்ன ஒரு வயசு பையன் இறந்துட்டானாக்கா, அவனுடைய எதிர்காலம் அவங்க ஃபேமிலியே போயிடுச்சு. ஏன்னா, அவங்க அப்பா, அம்மா கஷ்டப்பட்டு ஒரு பையன கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. ஃப்யூச்சர்ல அவங்க அப்பா, அம்மா அவங்க அவங்க ஒய்ஃபு, பசங்க எல்லாருமே அந்த ஒரு ஆள் தான் பார்க்கணும். இப்ப அவனே இறந்துட்டானாக்கா, அந்த ஃபேமிலிக்கு ஒரு உறுதுணையா லைஃப்ல இருக்கிறதுக்கு எதனா ஒண்ணு வேணும்ல. இப்போ ஒரு 10,00,000 15,00,000 குடுத்துட்டா அது அவங்களுக்கு செட்டில் ஆயிடுமா லைஃபு? கிடையாது. இப்ப இந்த மாரி யாருனா ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாபோ ஏதோ ஒண்ணு குடுத்தாக்கா, பரவால்ல நிரந்தர ஜாப் இருக்கு அப்படின்ற மாரியான ஒரு நம்பிக்கை இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இத இத நினைச்சு தான் அவருமே விஜயுமே பண்ணியிருப்பாரு. இங்க தான் மனித நேயம் வேலை செய்யுது அவருக்கு. அப்போ பேசுனாங்க. எதுவுமே கண்டுக்கல, ஒண்ணுமே பண்ணலன்ட்டு. இப்போ அதே மக்கள மனசுல வச்சுன்னு இந்த மாரி குடுக்குறாருல்ல, இப்பவும் பேசுறாங்க. "என்னப்பா நீ அவங்களுக்கு எப்படி ஜாப் குடுப்ப?" அப்படின்ற மாரி. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. நீங்களே ஜென்ரலா யோசிச்சு பாருங்க. ஏன்னா, அப்போ இருந்ததுக்கும் இவன் போய் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இவனுக்கு பாசம் இல்ல, நேசம் இல்ல, மனித நேயம் இல்லன்னுவாங்க. இப்போ போய் பண்ணா வச்சுக்கயேன், இவன் ஓவரா பாசம் வைக்கிறான்பா, ஓவரா நேசம் வைக்கிறான்பா, இப்படி இருக்கக்கூடாதுன்றாங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனைன்ற மாரி தான் இருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம் தான். இருந்தாலும் இந்த மாரி அப்பப்போ இந்த இதெல்லாம் எப்பயுமே நடக்கிறது கிடையாதுல்ல. எப்பயாவது ஒரு வாட்டி தான் நடக்கும். இது வந்து ஒரு எதிர்பாராத நடந்த விபத்து மாரி தான். கண்டிப்பா இதுக்கு வந்து அவங்க கவர்மெண்ட் ஜாப் குடுக்குறது என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு இல்லன்னு தான் சொல்லுவேன். சட்டப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனா மனித நேயப்படி பார்த்தா குடுக்கலாம். தப்புலாம் ஒண்ணும் பெருசா இல்ல. ஸோ உச்சநீதிமன்றம் கிட்ட போறாங்க. அவங்க என்ன சொல்லப் போறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயங்க. இந்த மாரி இந்த வேலையெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் அப்படின்ட்டு சில பேர் ஹேப்பியா இருப்பாங்க சோசியல் மீடியால. "பார்த்தல்ல என்னடா தற்குறி நீங்கலாம் தற்குறிங்கலாம் சேர்ந்து ஒருத்தன சிஎம் ஆக்கியிருக்கீங்க. அவனே தற்குறியா இருக்கான். என்ன நீங்கலாம் ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? சட்டப்படி நடந்துக்க மாட்டீங்களா?" அப்படின்ற மாரி கேள்வி கேட்குறாங்க சிரிச்சுக்கிட்டு. இது வந்து அவரு வந்து அவருக்கு சுயநலமா எதுவுமே பண்ணல. இப்போ 100 கோடியோ, 200 கோடியோ, 500 கோடியோ அப்படின்ட்டு கொள்ளையடிக்க நினைக்கல. அங்க இருக்கிற மக்கள பார்த்து தான் மக்களுக்காக இரங்கல் பண்ணி தான் இறங்கி வந்து தான் இந்த மாரி ஒரு கருணை மூலமா இந்த மாரி பண்றாரு. இது வந்து நம்ம டிஸ்கரேஜிங்கா பேசுறது அவ்வளவா நல்லது கிடையாது. ஸோ தயவுசெய்து இந்த மாரி யாருமே நீங்க எந்த விஷயத்துல எதுல வேணா கோர்ட்டு தீர்ப்ப வச்சு நீங்க கலாய்ச்சு பேசலாம். ஆனா இந்த மாரி முக்கியமான சென்சிட்டிவான விஷயங்கள் 40 உயிர் போயிருக்கு. அதுக்காக தான் இப்போ மனசு தாங்கல. அதனால இந்த மாரி பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இது என்ன பொறுத்தவரைக்கும் இது சரியா படல இந்த மாரி கலாய்ச்சு போறது. மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ